पूर्णमनपूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमावावशिष्यते என்னுடைய பாபா என்னுடைய பாபா உடைய பாபா சாந்தியின் கடல் என்னுடைய பாபா சக்தியின் கடல் என்னுடைய பாபா அன்பின் கடல் என்னுடைய பாபா மாதத்தின் கடல் என்னுடைய பாபா கருணையின் கடல் என்னுடைய பாபா திரியத்தின் கடல் என்னுடைய பாபா சத்தியத்தின் கடல் என்னுடைய பாபா தூய்மையின் கடல் என்னுடைய பாபா ரூபத்தின் கடல் என்னுடைய பாபா இனிமேல் தன்மையின் கடல் என்னுடைய பாபா என்னுடைய பாபா
என்னுடைய பாபா என்னுடைய பாபா என்னுடைய பாபா என்னுடைய பாபா இரகசியத்தின் கடல் என்னுடைய பாபா அழகின் கடல் என்னுடைய பாபா நூனத்தின் கடல் என்னுடைய பாபா இனந்தையின் கடல் என்னுடைய பாபா. சாந்தி. இன்று 41 நாள் பட்டியினுடைய 25வது நாள் 3/12/2025. இந்த பட்டியானது எப்படிப்பட்டது அப்படின்னா, பாபாவுக்கு உள்ளுக்குள்ள இன்னும் ஆழத்தில் பாபா உணரக்கூடிய ஒரு வாய்ப்பு. என்னுடைய பாபா என்னென்ன ரூபத்தில் இருக்கிறார், என்னென்ன கடலாக இருக்கிறார் அப்படின்னு நம்ம அதை உணர்றதுக்கான ஒரு வாய்ப்பாக, ஆழத்தில் பயணம் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பாக இந்த பட்டி நமக்கு அமைஞ்சிருக்கு. பாபா அந்த மாதிரி ஒரு பொருளாக இருக்கிறாரு. அவருக்குள்ளே நம்ம எவ்வளோதான் ட்ராவல் பண்ணி போனாலும் கூட இன்னும் புது புது நிறைய விஷயங்கள் அவருக்குள்ளேருந்து இன்னும் ஆழத்தில் வந்துட்டே தான் இருக்குது. நம்ம புரிய வேண்டிய விஷயங்கள் இன்னும் அதிகமாகிட்டு தான் இருக்குது, குறைஞ்ச மாதிரி தெரியலை. அதனால் இந்த பட்டியின் மூலமாக பாபாவுடைய பலவிதமான அலைகளை, அவருடைய குணங்களை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு முயற்சியை நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம். இந்த மேரா பாபா பட்டியின் மூலமாக முப்பட்டகம் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, திரிகோணம், அது வழியாக ஒளி போகும்போது அது 7 கலராக மாறி விப்ஜிஆர் வானவில் நிறத்தை கொடுக்கும், 7 கலராக அது பிரிஞ்சு காட்டும் அப்படின்ட்டு நம்ம படிச்சிருக்கிறோம், நம்ம பார்த்துருக்குறோம். அதே போல் இந்த முரளி அப்படிங்கிறது ஒரு ஒளி உள்ளே போகிற மாதிரி, அதன் மூலமாக 7 வண்ண நிறங்கள் அங்கே வெளிப்படுது. அதே போல் 7 விதமான கடலை நம்ம டெய்லி பாபாவனுடைய குணங்களோடு கனெக்ட் பண்ணி அதை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம். அதை வானியில் நம்ம தேடி கண்டுபிடிக்கிறோம். பலவிதமான கலர்கள்னு சொல்லலாம், தரங்குன்னு சொல்லலாம், அதிர்வலைகள்னு சொல்லலாம், ஆற்றல்கள்னு சொல்லலாம், ஒளி அலைகள், கலர், குணங்கள், என்னென்னு சொல்லலாம். அதை நம்ம கண்டுபிடிக்கிறோம், அதை நம்ம சிந்தனை பண்ணுறோம், அதை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம். இன்ற முரளியினுடைய டேட்டு 30/11/1992. இந்த முரளியினுடைய தலைப்பு அனைத்து கஜானாக்களாலும் நிறைந்தவர் ஆகுங்கள், ஆசீர்வாதம் கொடுங்கள், ஆசீர்வாதம் எடுங்கள். அதான் இன்னைக்கு தலைப்பு. பாபா நம்ம எப்போ அவருடைய குழந்தை ஆனமோ அப்போதுலேருந்து நமக்கு எல்லா குணங்கள், சக்திகளால் நம்ம கஜானாக்களால் நிறைச்சி கொடுத்துருக்கிறாரு. அவர் எந்த ஒரு பார்சியாலிட்டியும் பார்க்கல கொடுக்குறதுல. ஃபஸ்ட்டு வந்தாங்களோ அவங்களுக்கு நிறைய கொடுக்கணும், யார் லேஸ்ட்டாக வந்தாங்களோ அவங்களுக்கு கம்மியாக கொடுக்கணும், அந்த மாதிரி பாபா எப்போவாது பண்ணுறாரா? பண்ணுறதில்ல. பாபா சமமான ரூபத்தில் ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் ஒவ்வொரு குணங்கள், சக்திகளை பாபா சமமாக கொடுக்குறாரு. அவர் யாரப்போ சமான தன்மையின் கடலாக இருக்கிறார். இப்போ நம்ம மேலே தான் இருக்குது. நமக்கு பாபா கொடுக்கக்கூடிய கஜானாக்களை நான் எவ்வளோ தூரம் நான் ஸ்மிருதியில் வச்சுருக்கிறேன், அதுதான் முக்கியம். எப்படி ஒரு சின்ன ராஜ்குமார் இருக்கார் அப்படின்னா, அவர் எப்போ பிறக்கிறாரோ, பிறப்பு எடுக்கிறாரோ உடனேயே அவருக்கு எல்லா ஆஸ்திக்கும் அவர் அதிகாரியாக ஆயிடுறாரு. அந்த குழந்தைக்கு ஞானம் இருக்கிறது இல்லை, எவ்வளோ இருக்குது சொத்து அப்படின்னு. ஆனாலும் ஒரு ஸ்மிருதி வந்துருச்சு, நான் ராஜ்குமார், ராஜாவினுடைய பையன் அப்படின்னோடனே எவ்வளோ போதை வருது. அதனால் எனக்கும் அந்த மாதிரி சதா குஷி, சதா போதை எனக்குள்ளே இருக்கிறதா, அதை நமக்கு நம்மளே செக் பண்ணணும். ஏன்னா பாபா ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் சமமாக கொடுக்குறாரு. கடைசி மணியாக இருந்தாலும் கூட பாபா அந்த உயர்ந்த பார்வையில் பார்க்குறாரு. எனக்கு பாபாவுக்கு தெரியும், நான் இவங்களுக்கு எல்லாமே கொடுத்துருக்குறேன், எல்லாமே இவங்களுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிற பார்வையில் பார்க்குறாரு. ஆனால் குழந்தைங்களுக்கு மேலே தான் டிபெண்ட் இருக்குது. அவங்க எவ்வளோ அதை யூஸ் பண்ணுறாங்க, எவ்வளோ அதை நடைமுறைப்படுத்துகிறாங்க. ஆனால் எல்லாத்துலேயும் ஒரு கேள்வி, ஒரு புதிர் உங்களுக்காக, ஒரு கொஸ்டின் ஆன்சர். அது நீங்கள் எவ்வளோ சொல்கிறீங்கன்னு பார்ப்போம். இதை நான் வச்சுக்கிட்டேன் அப்படின்னா நான் அதிகமாகிட்டே இருப்பேன். அதாவது வச்சுருந்தா அது அதிகமாகிட்டே இருக்கும். நான் கொடுத்தேன் அப்படின்னா, மற்றவங்களுக்கு இன்னொருத்தட்ட கொடுக்குறேன் அப்படின்னா இன்னும் அதிகமாகும். சங்கமேகத்தினுடைய ஒரு அன்மோல், ஒரு பயங்கரமான விலை மதிப்புடைய ஒரு கஜானா இல்லை ஒரு பொருள், பாபா மூலமாக கிடைத்த ஒரு வரதானம். அது என்ன? ஞானம். வேற யாருக்கு யார் என்னை வச்சுருக்காங்களோ அதிகமாகிட்டே இருப்பேன்.
அதை நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்க கொடுக்க இன்னும் அதிகமாகிட்டே இருப்பேன். அது யார்? நான் யார்? இதுதான் சங்கமயுகத்தினுடைய ஒரு பரிசு, பாபாவனுடைய வரம். அது என்ன? இந்த விடுகதைக்கு விடை சொல்லுங்க பார்ப்போம். நிதி, கஜானா. பல முரளி, இப்போ கடந்த 3-4 முரளியா பாபா வந்து கஜானாக்களை தான் சொல்லிட்டு இருக்காரு. அதிகமாக கஜானாக்களுடைய வர்ணனை அதிகமாக இருக்குது. இந்த செல்வங்கள் பாபாட்ட இருந்து என்னெல்லாம் கிடைச்சிருக்கோ இந்த முரளிலையும் பாபா அதை வர்ணனை பண்றாரு. ஞானத்தின் கஜானா, எல்லாத்தோட உயர்ந்த கஜானா ஞான கஜானா. ஞானம்தான் அப்படிப்பட்டது. ஆத்மாவை மாற்றி விடுகிறது, மாற்றம் நிகழ்த்தி விடுகிறது. நமக்கு ஒரு புரிதல் கொண்டு வருது அப்படின்னா ஞானத்தினுடைய அர்த்தம் என்ன? நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு அர்த்தம். புரிதல். அதனால பாபா சொல்றாங்க, திரிகால தரிசி, 3 கால ஞானி, 3 காலம் அறிந்தவர் அப்படிங்கிற சுரூபத்தில் இருந்துட்டு அந்த ஞானத்தை நம்ம பயன்படுத்தணும். ஞானம்தான் அந்த மாதிரியான ஒரு பொருளா இருக்குது. நம்ம கூடவே இருக்குது, நம்மளை அது கூடவே கூட்டிட்டும் போகுது. ஒன்று வந்து ஞானத்தினுடைய செல்வம், இன்னொன்று சக்திகளின் செல்வம். பாபாவுக்கிட்ட நம்ம எப்போ யோகா வைக்கிறோமோ, எப்பெல்லாம் தியானம் பண்ணுறோமோ, அவரை நினைவு பண்ணுறோமோ, அப்பொழுதெல்லாம் அவற்றிருந்து அந்த சக்திகளினுடைய செல்வமானது நமக்குள்ளே சேருது. அதை நம்ம மற்றவங்களுக்கும் கொடுக்குறோம் அப்படிங்கிற போது அது அதிகமாகுது. அடுத்தது 3வது குணங்களினுடைய செல்வம். குணங்கள் நமக்குள்ள எவ்வளோக்குள்ள தாரணை ஆகுதோ நம்மளுடைய ஒவ்வொரு காரியத்திலையும் அது தெரிய வருது, வெளியே தெரியுது. அடுத்தது குஷி, அதாவது சேவை. எவ்வளோக்கெவ்வளோ நம்ம சுயநலம் இல்லாமல் சேவை பண்ணிகிட்டே இருப்போமோ குஷி என்ற செல்வம் அங்கு அதிகமாகுது, சேருது. பாபா வந்து ஞானம், யோகம், தாரணை, சேவை, இதில் வந்து 4லேயும் வந்து 4 செல்வங்களை எப்பவுமே சொல்றாரு. ஞானங்கிறது ஞான செல்வம், யோகத்தின் மூலமாக சக்திகளின் செல்வம், தாரணையின் மூலமாக குணங்களுடைய செல்வம், சேவையின் மூலமாக குஷியின் செல்வம். அடுத்தது வந்து சம்பந்தம் தொடர்பில் வரும்போது நமக்கு என்ன செல்வம் கிடைக்குது? ஆசீர்வாதங்களுடைய செல்வம் நமக்கு கிடைக்கிறது. எவ்வளோ நமக்குள்ள ஒற்றுமையாக இருக்கிறோம், அன்பாக இருக்கிறோம் அப்படின்னா நமக்குள்ள அந்த ஆசீர்வாதங்களுடைய கணக்கு வந்து அதிகமாகுது, செல்வமானது அதிகமாகுது. கடைசியில் பாபா சொல்றாரு, நம்மளுடைய இந்த நேரம் என்ற இந்த சங்கமத்தின் ஒவ்வொரு நேரமும் மிகப்பெரிய விலைமதிப்பற்ற ஒரு கஜானா, இது செல்வம். சமயத்தை வந்து நான் இந்த நேரத்தை, சங்கமிக நேரத்தை நான் எவ்வளோ யூஸ் பண்ணுறேன், எவ்வளோ வேஸ்ட் பண்ணுறேன், எது அதிகமாக இருக்குது அதையும் செக் பண்ணணும். இதில் பாபா ஒரு விஷயம் சொன்னார், உங்ககிட்ட நிறைய செல்வங்கள் இருக்குது, ஆனால் அந்த செல்வங்களை நீங்கள் எந்த மாதிரி யூஸ் பண்ணுறீங்க அதுதான் முக்கியமானது. உங்ககிட்ட எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத அதுதான் பேஸ் பண்ணியிருக்கு. பாபா சொல்கிறாங்க, உங்கள்கிட்ட சக்தியெல்லாம் இருக்குது, ஆனால் அந்த சக்தியை நீங்கள் எவ்வளோ ஞாபகம் வச்சு யூஸ் பண்ணுறீங்க அதுதான் முக்கியம். இப்போ நான் வந்து அடக்கி கொள்ளக்கூடிய சக்தி, சகிப்புத்தன்மை, எனக்கு பொறுமை வேணும். நான் 1/2 மணி நேரம் பொறுத்துக்கிட்டேன், ஆனால் கடைசியில் நான் ஒரு வார்த்தை சொல்லிட்டேன், எவ்வளோ தான் நானும் பொறுக்கிறது அப்படின்ட்டு சொல்லிட்டேன். அப்போ நமக்கு பொறுமை சக்தி எவ்வளோ இருக்குது? 1/2 மணி நேரத்துக்கான பொறுமை சக்தி தான் இருக்குது, ஆனால் அன்லிமிட்டடில் இருக்கணும். இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் செக் பண்ணும்போது நமக்கு தெரிய வரும் நமக்குள்ளே எவ்வளோ இருக்குது. அப்போ நம்மகிட்ட சக்தி இருந்தது, அது இந்த காரியத்தில் எவ்வளோ தேவையோ அவ்வளோ நேரத்துக்கு அது வரல, எப்போ வரணுமோ அப்பவும் வரல. அப்படி இருந்தது அப்படின்னா அப்போ நமக்குள்ள இன்னும் பயன்படுத்தக்கூடிய மெத்தட் இன்னும் தெரியலை அப்படின்னு அர்த்தம். அதனால் அடிக்கடி அதை யூஸ் பண்ணுறதுக்கான பயிற்சி பண்ணணும். பயன்படுத்த இருந்தால் பத்தாது, பயன்படுத்தவும் தெரியணும், அதுதான் முக்கியம். யாராவது சின்ன தப்பு பண்ணுறாங்க, ரொம்ப சின்ன தப்பு, அது கூட ஏதாவது பண்ணிட்டோம்னா என்ன சொல்கிறாங்க எல்லாரும், இந்த சின்ன விஷயம் உள்ள காமன் சென்ஸ் கூட இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா. ஒருத்தர் படிச்சுட்டு இருந்தார் ஸ்டூடெண்ட்டு, அவர் வந்து ஒரு நாள் வந்து டீ ஊற்றி குடிப்போம்ல, தெர்மாஸ் இல்லை ஃப்ளாஸ்க்கு, அது வாங்குறாரு. வாங்கி வீட்டில் வச்சுருக்கிறாரு. அவருக்கு ரொம்ப பெருமை, சந்தோஷம். ஒரு நண்பரை கூட்டிகிட்டு வராரு அவருடைய ரூமுக்கு. அப்போ அவருக்கு அந்த எல்லாத்தையும் காட்டுறாரு, இந்த தெர்மாஸ் இந்த ஃப்ளாஸ்கையும் காட்டுறாரு. அவருக்கு பெருமையாக காட்டுறாரு, இது என்னுடைய தெர்மாஸ், இவ்வளோ விலை, இப்போ வாங்கினேன், இவ்வளோ இதில் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது,
அப்படின்னு காட்டுறாரு. இதில் வந்து என்ன குவாலிட்டி அப்படின்னா, இது சூடாக வச்சிங்கன்னா அது சூடாகவே இருக்கும், கூலிங்காக வச்சிங்கன்னா கூலிங்காகவே இருக்கும், அது போகாது. அவ்வளோ கெப்பாசிட்டி உடையது இந்த ஃப்ளாஸ்க்கு அல்லது தெர்மாஸ். அப்போ அவர் கேட்குறாரு, சரி நல்லது, நல்ல விஷயம். நண்பர் கேட்குறாரு, சரி நீ இப்போ வந்து என்ன வச்சுருக்க அதுக்குள்ளே? நான் வந்து 2 கிளாஸ் டீயும் வச்சுருக்கேன், அது மட்டும் இல்லை, எவ்வளோ நான் புத்திசாலி, அதுக்குள்ளே ஒரு குல்ஃபி ஐஸும் வச்சுருக்கேன், 2 குல்ஃபி ஐஸ் நம்ம 2 பேரும் சாப்பிட்றதுக்காக, அப்புறம் 2 கிளாஸ் டீயும் வச்சுருக்கிறேன் நம்ம 2 பேரும் குடிக்கிறதுக்காக. அப்போ என்னாச்சு, ஞானம் இருக்குது அவருக்கு. அது வந்து கூலிங்கை வச்சோன்னா கூலிங்காக இருக்கும், சூடாக வச்சோன்னா சூடாக இருக்கும்னு ஞானம் இருக்குது. ஆனால் அதை எப்படி வைக்கணும்னு தெரியல, ஞானம் இல்லை. இதில் காமன் சென்ஸ் என்ன இருக்குது, ரெண்டுமே ஒன்றா வைக்கக்கூடாது, அதுதான் காமன் சென்ஸ். அதனால் புரிதல், சத்தியம் மற்றும் அசத்தியத்தினுடைய புரிதல், நம்ம என்ன காரியம் செய்யணும், நம்ம செய்யக்கூடிய காரியத்தினுடைய பலன் என்னவாக இருக்கும், அதனுடைய புரிதலும் வேணும். பாபா இன்னைக்கு 3 விதமான குழந்தைங்களை பார்க்குறாரு. ஒருத்தவங்க வந்து என்ன கிடைச்சதோ அதை சாப்பிட்றாங்க, சாப்பிட்டு குடித்து காலி பண்ணிடுறாங்க. அடுத்த வெரைட்டி வந்து சாப்பிட்றாங்க, குடிக்கிறாங்க, அது சேமிக்கவும் செய்கிறாங்க கொஞ்சம். 3வது வெரைட்டி வந்து சாப்பிட்றாங்க, குடிக்கிறாங்க, சேமிக்கிறாங்க, அதை இன்னும் டெவலப்பும் பண்ணுறாங்க, அதிகம் பண்ணுறாங்க, இன்வெஸ்ட் பண்ணி அதை அதிகப்படுத்துகிறாங்க. அப்போ மூணாவது இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, இன்னும் அதிகப்படுத்துகிறாங்க. இப்போ 2வது இருக்கிறவங்கள்ட்ட 10 ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்க, 10 ரூபா வந்து அவங்க வந்து செலவு பண்ணாங்க, 10 ரூபா 20 ரூபா இருக்குது, 10 ரூபா செலவு பண்ணாங்க, 10 ரூபா சேமிப்பு பண்ணாங்க. இவங்க வந்து 3வது வெரைட்டி 10 ரூபா செலவு பண்ணாங்க, அவங்க கூடவே 10 ரூபாவை வந்து இன்வெஸ்ட் பண்ணி அது 100 ரூபா ஆக்கிட்டாங்க, இல்லை 50 ரூபா ஆக்கிட்டாங்க, அதிகப்படுத்திட்டாங்க. அது காரியத்தில் யூஸ் பண்ணி, இல்லை டெவலப் பண்ணி, இல்லைன்னா பிஸ்னஸ் பண்ணி. இங்கே பாபா வந்து நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்க அதை நம்ம அதிகப்படுத்துறது மாதிரி. இப்போ எல்லாத்த விட புத்திசாலி யாரு, 3வது குவாலிட்டி குழந்தைங்க தான் ரொம்ப புத்திசாலிகள். எமர்ஜென்சி டைமில் தனக்கிட்ட எது எக்ஸ்ட்ராவாக ஸ்டேவ் பண்ணி வச்சுருக்காங்களோ அது நமக்கும் யூஸ் ஆகும், மற்றவங்களுக்கும் யூஸ் ஆகும். அடுத்தது வந்து அத்தாரிட்டியின் கடலாக இருக்கிறாரு. என்னெல்லாம் ஞானம் நமக்கு கிடைக்குதோ, அதாவது 3வது வெரைட்டி குழந்தைங்க இருக்காங்கல்ல, அவங்க கிடைச்ச கஜானாவை அதிகப்படுத்துகிறாங்க. அவங்க எப்போ அதை அதிகப்படுத்த முடியும், எப்போ அதை யூஸ் பண்ணுறாங்க, எப்போ அதை இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ அப்போ தான் அதை அதிகப்படுத்த முடியும். இப்போ லௌகிகத்திலே பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா அவங்க ஃபஸ்ட்டு அவங்ககிட்ட இருக்க பணத்தை என்ன பண்ணுறாங்க, எடுத்து அதை இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, ஏதாவது ஒரு காரியத்தில் ஈடுபடுத்துகிறாங்க. அது வந்து எந்த மாதிரியான காரியமும் இருக்கலாம், அதை இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, அதனுடைய லாபம் அவங்களுக்கு கிடைக்குது. பிஸ்னஸில் போட்டாங்கன்னா பிஸ்னஸ் வந்து எவ்வளோக்களோ பிஸ்னஸ் அதிகமாகுதோ அவ்வளோக்களோ அவங்களுக்கு லாபம் கிடைக்குது. ஷேர் மார்க்கெட் அந்த மாதிரி போட்டாங்கன்னா அது வேறு மாதிரியான லாபம் கிடைக்குது. அதனால் முதல்ல இன்வெஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது, அதை யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஞானத்தினுடைய ஒவ்வொரு பாயிண்ட்ஸு, குணங்கள், சக்திகள் நான் எவ்வளோக்களோ யூஸ் பண்ணுறேனோ அவ்வளோக்களோ அனுபவம் கிடைக்குது, எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. அது ஒரு அத்தாரிட்டி ஆயிடுது, அது ஒரு பவர், ஒரு சக்தி, ஒரு ஆற்றலாக மாறுது. எந்த ஒரு காரியத்திலையும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ அனுபவம் இருக்காது. எப்படி கஸ்டமர்ஸ்கிட்ட பேசுறது, எப்படி அவங்க எந்த மக்களுக்கு என்ன வேணும், எந்த இடத்துல எதை நம்ம எந்த மாதிரியான தொழில் தொடங்கணும், இல்லைனா எப்படி அணுகுமுறை அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு தெரியாது. போக போக நமக்கு பழகிடுது. அப்போ நம்ம வந்து இன்னும் திறம்பற்றவர்களாக, அனுபவசாலிகளாக ஆயிடுறோம். அனுபவம் அதிகரிக்க லாபம் அதிகமாயிட்டே இருக்குது. அப்போ யூஸ் பண்ணுறது, பயன்படுத்துறது, கஜானாவை பயன்படுத்துறது தான் அதை அதிகப்படுத்துவதற்கான சாதனம். முக்கியமாக கீயே அதுதான், அது ஒரு சாவி. அதனால் இன்னைக்கு வந்து சாகார முரளியில் கூட 3/12/2025 இன்றைய காலை முரளியில் கூட பாபா வந்து ஒரு விஷயத்தை ஹைலைட் பண்ணுறாரு. நீங்கள் யோகி, நீங்கள் வந்து ஹோலியஸ்டுக்கும் ஹோலி, புனிதத்திலும் புனிதமானவர் மற்றும் பாபாவுடைய மடியில் இருக்கிறீங்க, அந்த போதையில் இருக்கணும். கூடவே உங்களுக்கு நீங்களே சோதனை பண்ணணும். நான் வந்து நறுமணம் பரப்பக்கூடிய மலராக ஆகணும். என்கிட்ட எப்போவுமே குணங்கள் அப்படிங்கிற நறுமணங்கள் தான் பரவிட்டு இருக்குமே தவிர அவகுணங்கள் என்ற முட்கள் பரவக்கூடாது, இல்லை அவகுணங்கள் என்ற துர்நாற்றம் வீசக்கூடாது. குணங்கள் அப்படிங்கிற நறுமணம் தான் வீசணும். துர்நாற்றம் அப்படின்னா யாருக்கும் துக்கம் கொடுக்கக்கூடாது, நானும் துக்கமாகக்கூடாது, மற்றவங்களுக்கும் துக்கம் கொடுக்கக்கூடாது. அதனால நறுமணம் பரப்பக்கூடிய மலர் அப்படிங்கிற இந்த மாதிரி பாபா ஒரு செக்கிங் பாயிண்ட் கொடுத்தாரு இன்றைய முரளியில். ஞானத்தினுடைய பாயிண்ட் கிடைச்சிருச்சு நமக்கு.
அதை நான் எப்போ வந்து நான் அதை யூஸ் பண்ணுறனோ அப்பொழுது தான் அது அனுபவமாக மாறும். நம்ம டெய்லி வந்து முரளி கேட்குறோம், நம்ம அதுலேருந்து ஒரு பாயிண்ட் மட்டுமே எடுத்து அதை வந்து நம்ம யூஸ் பண்ணால் கூட ஒவ்வொரு நாள் பார்த்தா அப்போ 369 நாள் 369 பாயிண்டினுடைய அனுபவசாலிகளாக நம்ம ஆயிருப்போம். எவ்வளோ பெரிய விஷயம், ஒரு பாயிண்ட் தான், ஆனால் அது ஒரு வருஷத்தில் 365 பாயிண்ட் ஆயிரும். அப்போ எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேன் ஆயிரும், எவ்வளோ பெரிய நம்ம கோடீஸ்வரராக மாறிடுவோம். ஏன்னா பாபாவுடைய ஞானம் அந்த மாதிரி டீப்பானது. அது எவ்வளோக்குள்ள நம்ம யூஸ் பண்ணுறோமோ அந்த அளவு புது புது அதில் வழிகள் நமக்கு பிறக்குது. அடுத்தது வந்து சத்பாவனைகளின் கடலாக இருக்கிறார் பாபா. கஜானாவை நம்ம யூஸ் பண்ண நமக்குள்ள அதிகமாகும். அப்போ நம்ம நிறைந்தவர்களாக மாறிடுவோம். அப்புறம் சம்பன்னம் ஆயிட்டோம், நிறைஞ்சிட்டோம் அப்படின்னா நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். யாருக்குள்ள நிறைஞ்சிருக்குதோ அவங்க தான் கொடுப்பாங்க, அவங்களால தான் கொடுக்க முடியும். பாபா சொல்றாங்க, நீங்க ஒண்ணுமே பண்ண வேண்டாம், சங்கமயத்தில் ஒன்று மட்டும் பண்ணுங்க, ஆசீர்வாதம் கொடுங்க, ஆசீர்வாதம் எடுங்க. உங்களுக்கு வந்து மைக்கை பிடிச்சி பேச வரலையா, ஒன்றும் பரவாயில்ல. அதிகமாக புத்தி யூஸ் பண்ணக்கூடிய சேவை உங்களுக்கு வரலையா, ரொம்ப நல்லது. உங்களுக்கு கோர்ஸ் எடுக்க வரலையா, ரொம்ப நல்லது. உங்களுக்கு சமைக்க வரலையா, ரொம்ப நல்லது. பெருக்கி துடைக்க வரலையா, ரொம்ப நல்லது. எதுவுமே வரலையா, ரொம்ப நல்லது. ஒரு ஈஸியான வேலை மட்டும் செய்யுங்க, ஆசீர்வாதம் கொடுங்க, ஆசீர்வாதம் எடுங்க. வேற ஒன்றும் பண்ண வேண்டாம். நீங்கள் உட்காந்தே இருங்க. எங்கேயும் நடந்து போக வேண்டிய அவசியம் இல்லை, எங்கேயும் பஸ் ஏறி போக வேண்டிய அவசியம் இல்லை, எங்கேயும் டிரைவிங்கில் போய் வண்டி எடுத்துட்டு ரொம்ப தூரம் டிராவல் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை, ஊர் அலையணும்னு அவசியம் இல்லை. உட்கார்ந்த இடத்துல இருந்தே செய்யலாம். ஆசீர்வாதம் கொடுங்க, ஆசீர்வாதம் எடுங்க. இதில் ஹோம்ஒர்க் கொடுத்துருக்காரு பாபா. அமிர்த வேலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் ஒரே ஒரு பாயிண்ட்ல அட்டென்ஷன் கொடுங்க. அமிர்த வேலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் என்னை சுற்றி என்ன நடந்தாலும் சரி, எனக்கு என்ன வந்தாலும் சரி, எனக்கான என்ன பிரச்சனை என் முன்னாடி வந்தாலும் சரி, நான் ஆசீர்வாதம் கொடுக்கணும், ஆசீர்வாதம் எடுக்கணும். பாபா எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காரு. ஒரு ரொம்ப பயங்கரமான கோபக்காரர் உங்க முன்னாடி வராரு. அப்படி வந்தாலும் கூட நீங்கள் ஆசீர்வாதம் கொடுக்க வேண்டும், ஆசீர்வாதம் அவரிடமிருந்து எடுக்க வேண்டும். அவர் தரமாட்டாரு, அவர் கோபக்காரராக இருக்கார், கோபம் தான் கொடுப்பாரு, ஏன்னா அவர் கோபத்தில் இருக்காரு. நீங்க என்ன பண்ணணும், நீங்க தான் முதல்ல கொடுக்கணும். அவர் என்ன மதிச்சாதான் நான் மதிப்பேன் அப்படின்னு இல்லாம நீங்க கொடுத்துருங்க. உங்கள்கிட்ட தான் ஸ்டாக் இருக்குல்ல, நீங்க கொடுத்துருங்க, அப்ப தானாவே அவர் கொடுப்பாரு. நம்மளுடைய கொடுத்த வைப்ரேஷன் வந்து அவங்கள சேஞ்ச் பண்றோம், அப்ப அவங்கள்ட்ட இருந்து தானாகவே ஆசீர்வாதங்கள் நமக்கு வரும். நான் எடுத்த உடனே வேற எண்ணங்களை கொண்டு வந்துட்டேன் அப்படின்னா அப்ப எப்படி அவர்கிட்ட இருந்து கிடைக்கும்? நம்மளும் கொடுக்க முடியாது, அவர்கிட்ட இருந்து எடுக்க முடியாது. நீங்க வந்து அதனால ஒன்றும் செய்ய வேண்டாம், ஆசீர்வாதம் கொடுங்க, ஆசீர்வாதம் எடுங்க. அப்புறம் ராத்திரி பார்த்தீங்கன்னா நீங்கள் செக் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும், இதில் வந்து எந்த ஒரு உழைப்பும் இல்லாமலே நம்ம நிறைய கணக்கு சேர்த்துருப்போம். நமக்குள்ள புண்ணிய கணக்கு நிறைய சேர்ந்துருக்கும், ஆசீர்வாத கணக்கு நிறைய சேர்ந்துருக்கும். இது ரொம்ப ஈஸி அப்படின்னு தெரியும் நமக்கு சார்ட் பார்க்கும்போது. அதனால இன்னைக்கு எல்லாருமே நம்ம இந்த ஒரு ஹோம்ஒர்க் பண்ணலாம். ஆசீர்வாதம் கொடுக்கணும், ஆசீர்வாதம் எடுக்கணும். எடுக்கிறதாவது ரெண்டாவது, ஆனால் கொடுத்துட்டே இருங்க. தாமரை ரோஜா மலரை பாபா வந்து எக்ஸாம்பிளாக சொன்னார். ரோஜா மலர் வந்து அதனுடைய உரம் வந்து எவ்வளோ அழுக்கா இருக்குல்ல, உரமே ரொம்ப அசுத்தமாக இருக்கும், ஸ்மெல்லாக இருக்கும். ஆனாலும் அந்த அழுக்கான சாணியை தான் போடுறாங்க. ஆனாலும் அது வந்து என்ன எடுக்குது, நியூட்ரிஷன் எடுத்துக்குது, நமக்கு பூவாக மாற்றி கொடுக்குது. உரம் வந்து எவ்வளோ அழுக்கு, எவ்வளோ அசுத்தமானது, எவ்வளோ வாசனை இல்லாத துர்நாற்றம் வீசக்கூடியதாக இருக்குது. ஆனாலும் அதுல இருந்து அதை எடுத்துட்டு என்ன வேணுமோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டு நமக்கு பூவா கொடுக்குது, அதாவது நறுமணத்தை கொடுக்குது இல்லையா? எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? எவ்வளோ பெரிய ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் அங்கே நடக்குது. எடுத்தது வந்து துர்நாற்றத்தை, ஆனா கொடுக்கறது நறுமணத்தை. அதனால பாபான்னு சொல்றாரு, உங்களுடைய படைப்பு தானே அந்த ரோஜா பூ. இயற்கை வந்து உங்களுடைய, நீங்க இயற்கையின் தலைவர் தானே, உங்களுடைய படைப்பு வந்து இயற்கை. அந்த இயற்கைக்கே இவ்வளவு சக்தி இருக்குது. அதுக்கு கொடுத்த கெட்டதை அது நல்லதா எடுத்துக்கிட்டு மற்றவங்களுக்கு நல்லதா கொடுக்குது ரிப்பீட்டு. அப்போ உங்களால முடியாதா? அதனால நம்ம வந்து நம்ம வாழ்க்கையில டெய்லி என்னெல்லாம் பிரச்சனைகள் வருதோ நம்ம வந்து அதை சேஞ்ச் பண்ணிக்கணும். இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்டோரி பார்த்தீங்கன்னா, ஒரு கப்பல் மாலுமி வந்து கப்பல் போயிட்டு இருக்குது. அப்போ வந்து ரேடாரில் தெரியுது ஏதோ ஒன்று எதிரில் இருக்குது அப்படின்ட்டு, ஒரு லைட் தெரியுது. அப்போ இவர் இங்கேருந்து சிக்னல் அனுப்புகிறாரு, நான் கப்பல் வந்துட்டு இருக்கிறேன், நீ கொஞ்சம் ஒதுங்கி போ அப்படின்ட்டு. உடனே அங்கேருந்து சிக்னல் வருது, இல்லை இல்லை நீங்கள் தான் ஒதுங்கணும், நான் ஒதுங்க முடியாது அப்படின்ட்டு. ஒன்றா நேரம் வந்துட்டு இருக்கு, இடிச்சிருவோம். அப்போ இவர் சொல்கிறார், நான் யார் தெரியுமா, ஒழுங்காக சொல்கிறேன்,
நீ ஓரமாக போயிரு தயவு செஞ்சு, இல்லைன்னா நடக்கிறதே வேற அப்படின்னு. உடனே அங்கேருந்து மறுபடியும் மெசேஜ் வருது, என்னால் ஓரம் போக முடியாது, நீ தான் ஒதுங்கி ஆகணும், நீயே ஒதுங்கிக்க, நான் ஒதுங்க மாட்டேன் அப்படின்ட்டு மறுபடியும் மெசேஜ் வந்தது. உடனே இவருக்கு ரொம்ப கோபம் ஆயிடுச்சு. நான் யார் தெரியுமா, நான் கேப்டன், இந்த இத்தனை வருஷம் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ், இத்தனை கப்பல் ஓட்டிருக்கிறேன், இந்த கப்பலுடைய கேப்டன் நான் தான், என்னையே ஏற்று பேசுறியா, நான் சொல்கிறேன் தள்ளிப்போ அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அங்கே இருந்து மெசேஜ் வருது, நீங்கள் யாராக வேணாலும் இருக்கலாம், எவ்வளோ பெரிய கேப்டனாக இருங்க, இந்த நாட்டுக்கே ராஜாவாக இருங்க, ஆனாலும் என்னால் ஒதுங்க முடியாது, நீங்கள் தான் ஒதுங்கி ஆகணும், ஏன்னா நான் லைட் ஹவுஸ் அப்படின்னு மெசேஜ் வருது. அந்த மாதிரி நம்ம தான் மாற்றிக்கணும் நம்மளை. அடுத்தது ட்ரைனிங்கின் கடலாக இருக்கிறார் பாபா, பயிற்சியின் கடலாக இருக்கிறார், பிரசிக்ஷனின் கடலாக இருக்கிறார். எவ்வளோ பாபா விதிமுறைகள் நமக்கு சொல்லி கொடுக்குறாரு, எவ்வளோ பயிற்சி கொடுக்குறாரு, எவ்வளோ அதற்கான ட்ரைனிங் கொடுக்குறாரு. இதில் பாபா 2 விதமான குழந்தைங்களை பார்க்குறாரு. ஒரு குழந்தைங்க எல்லாத்தையும் கேட்குறாங்க, இன்னொரு குழந்தைங்க அதை உள்ளுக்குள்ளே அடக்கிக்கிறாங்க. கேட்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எல்லாமே தெரியும், பாபா என்னென்ன சொல்லியிருக்காரு, எந்தெந்த நேரத்தில் என்னென்ன செய்யணும்னு தெரியும். ஏதாவது பிரச்சனை வந்துருச்சு, ரொம்ப துக்கம் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை வந்துச்சு, அழுக வந்துருச்சு, அந்த நேரத்தில் என்ன பண்ணணும், ரொம்ப பெரிய பிரச்சனைக்கு என்ன பண்ணணும், சின்ன பிரச்சனைக்கு என்ன பண்ணணும், எல்லாமே தெரியும். அந்த சூழ்நிலையில் இவங்க இருக்கும்போது அவங்களுக்கும் தெரியும், பாபா என்ன சொல்லியிருக்கிறார், நான் என்ன செய்யணும், நான் இவ்வாறு செய்யக்கூடாது என்று பாபா ஏற்கனவே கூறியிருக்கிறார் அப்படிங்கிறது ஞாபகம் இருக்கும். ஆனாலும் அதற்கு வசமாகிடுவாங்க. நினச்சி பாயிண்ட் இருக்கும், பாயிண்ட் ஞாபகம் இருக்குது, பாயிண்ட் ரிப்பீட் ஆகிட்டு இருக்குது, நல்லா தெளிவாக புரிஞ்சிருக்கு, ஆனாலும் அவங்க வசமாயிட்டே இருப்பாங்க. எப்படி பாபா சொல்கிறாருல, அந்த பச்சை கிளிக்காக அது பைப்புக்கு மேலே உட்காந்துட்டு பைப் மேலே உட்காராதுன்னு சொல்லிட்டு இருந்தது, அதே மாதிரி இது வெறும் கேட்கறது. கேட்டாங்க, ஞானம் தெரியும், பாயிண்ட் தெரியும். 2வது வெரைட்டி அதை உள்ளுக்குள்ள தாரணை பண்ணுறது, உள்ளுக்குள்ள ஆள் மனசில் அதை புகுத்துறது, அதை உட்கார வைக்கிறது தனக்குள்ள. அதனால் எவ்வளோக்குள்ள நீ சாட்சி ஸ்திதியிலிருந்து நீங்கள் யதார்த்தமாக அந்த பாயிண்டை தாரணை பண்ணுறீங்க. அப்புறம் ஆசீர்வாதம் கொடுக்கறது, ஆசீர்வாதம் எடுக்கிறதுக்கு பாபா அழகாக சொன்னார், எப்படி நம்ம அதை ஃபாலோ பண்ணுறது. அதுக்காக 2 வார்த்தைகள் சொன்னார். அதாவது 2 பாயிண்ட் என்ன, நீ அறிவுரை மற்றும் கருணை. நீங்கள் அவங்களுக்கு ஒரு அட்வைஸ் சொல்ல போகிறீங்க, அவங்க நன்மைக்காக தான் சொல்கிறீங்க, ஆனாலும் கூடவே உள்ளுக்குள்ள அந்த மன்னிக்கும் குணம் இருக்கணும். அது இருந்துட்டு அப்புறம் சொல்லணும். ஏன்னா எல்லாருக்குமே ஞானம் தெரியும், 7 நாள் பாடம் முடிச்சோடனே எல்லா ஞானமும் எல்லா குழந்தைங்களுக்கும் தெரியும், சொல்லவும் முடியும். மற்றவங்களுக்கு சொல்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸில் இருக்காங்க. கூடவே மன்னிப்பு கருணை 2 இருக்கணும். மன்னிக்கவும் தெரிஞ்சிருக்கணும், வெறும் அட்வைஸ் மட்டும் பண்ணக்கூடாது, மன்னிச்சுட்டு அப்புறம் அட்வைஸ் பண்ணணும். மன்னிக்காமல் மனசில் வச்சுக்கிட்டே நீங்கள் அவங்க மேலே ஏதாவது ஒரு கடுப்பை வச்சுக்கிட்டு அட்வைஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், அவங்களுக்கு இரிட்டேட் ஆகும், அவங்க கேட்க மாட்டாங்க, அவங்களுக்கு கண்டாலே பிடிக்காது. நமக்கு வேறு அட்வைஸ் பண்ணுறாங்கன்னா நமக்கு பிடிக்குதா, அவங்கள கண்டாலே எப்பா வந்துட்டாருப்பா எதையாவது சொல்கிறதுக்கு, சாமி காதை மூடுறக்கலாமா அப்படின்னு தோணும். இல்லைனா அவங்க வந்தவொடனே அந்த பக்கமாக எஸ்கேப் ஆகி ஓடிடும், கேட்குறதுக்கு யாருக்குமே பிடிக்க மாட்டேங்க. அதுவே மன்னிப்பு குணத்தோடு சேர்த்து மன்னிச்சிட்டோம் அவங்கள, அதுக்கப்புறம் நம்ம சொல்கிறோன்னா அவங்கள எஃபெக்ட் ஆகாது, கெட்டது இரிட்டேட் ஆகாது, ட்ரிகர் ஆகாது. அவங்க நம்ம சொல்கிறத ஃபீல் பண்ணுவாங்க, பாசிட்டிவாக ஃபீல் பண்ணுவாங்க. அதனால் பாபா அடுத்தது கொண்டாட்டங்களின் கடலாக இருக்கிறார். பாபா எப்போவுமே தன்னுடைய குழந்தைங்க சதா கொண்டாட்டத்தில் இருக்கணும், எந்த ஒரு துக்கமும் இருக்கக்கூடாது, குழந்தைங்கள்ட்ட மகிழ்ச்சியில் இருக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறாரு. ஒருவேளை நீங்கள் பயங்கரமான டென்ஷனில் வந்துட்டீங்க, ரொம்ப சுமையாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா பாபா என்ன சொன்னார், அதுக்காக ஈஸியான ஒரு டெக்னிக் சொன்னார். அது என்ன தெரியுமா? பாபா என்ன சொன்னார், சில விஷயங்களை ஸ்மிருதியில் கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னார். அன்பை பற்றி சொன்னார். பாபா கிட்ட நீங்கள் என்னென்ன சனங்கள் எல்லாம் என்னென்ன நேரத்தில் எந்தெந்த மாதிரி அன்பை அனுபவம் செஞ்சீங்களோ அந்த அன்பினுடைய சீனை நினச்சி பாருங்கள். ஏதாவது ஒரு டைமில் நம்ம பாபாக்கிட்ட அன்பை அனுபவம் பண்ணியிருப்போம். இப்போ சீசன் முரளின்னு நினைக்கிறேன், லாஸ்ட்டாக சண்டே ஈவினிங் பாபா வந்தார் இல்லையா, அந்த முரளியில் பாயிண்ட்டு எப்போவாது ஒரு தடவை நம்ம எப்படியும்
அனுபவம் பண்ணியிருப்போம் பாபா கிட்ட அன்பை. அந்த அன்பினுடைய தருணங்களை நீங்கள் நினைத்து பாருங்கள், உங்கள் நினைவில் கொண்டு வாங்க. அப்போ அன்பானது உங்களுக்குள்ள ஆக்கிரமம் செய்யும். அப்பொழுது நமக்குள்ள கவலைகள், சுமைகள் தானாகவே விலகி ஓடிடும். அன்பினுடைய நினைவுகள் தானாகவே மேலே வந்துடும். வெறும் ஸ்மிருதி மட்டும்தான் வேணும், நினைவு சுரூபம். எல்லா பிராமணர்கள் ஆத்மாக்களுக்கும் ஏதாவது ஒரு நேரத்தில் ஏதாவது ஒரு தடவையோ பல தடவையோ அனுபவம் பண்ணியிருப்பாங்க பாபாவுடைய அன்பை. அதனால தான் இது வரைக்கும் பிராமண வாழ்க்கையில் இருக்காங்க. அதனால் அந்த சன நேரத்தை நீங்கள் நினைவில் கொண்டு வாங்க. அப்போ தானாகவே துக்கங்கள் உங்களுடைய சீன் கொஞ்சம் கொஞ்சமாக வரைஞ்சி அந்த அன்பினுடைய சுரூபம் நீங்கள் வெளிப்படும். தானாகவே நம்ம குஷியாகிடும். இப்போ 7 கடல், ஒன்று சமான் தன்மையின் கடல், தெய்வீக செல்வத்தின் கடல், பொது அறிவின் கடலாக இருக்கிறார் பாபா, அத்தாரிட்டிகளின் கடலாக இருக்கிறாரு, அனைத்து பாவனைகளின் கடலாக இருக்கிறார் பாபா, அறிவுரைகளின் கடலாக இருக்கிறார், மகிமைகளின் கடலாக இருக்கிறார். இப்போ நம்ம கமெண்ட்ரி பார்க்கலாம். எல்லாரும் கண்ணை மூடுங்க, எல்லாரும் நேராக உட்காருங்க. சிவ பாபாவிடமிருந்து என்னெல்லாம் பிராப்திகள் கிடைத்துள்ளதோ சமமான ரூபத்தில் என் ஆத்மாவாகிய எனக்கு கிடைத்திருக்கிறது. அந்த கஜானாக்களை நான் என்னுடைய மனதில் எமர்ஜ் செய்கிறேன். ஞானத்தின் கஜானா, குணங்களின் கஜானா, சக்திகளின் கஜானா, நேரத்தின் கஜானா, குஷிகளின் கஜானா, ஆசீர்வாதத்தின் கஜானா, புண்ணியத்தின் கஜானா. இந்த ஒவ்வொரு கஜானாவையும் நான் என்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியத்திலும் மிக சரியான முறையில், யதார்த்தமான முறையில், மிகவும் புத்திசாலித்தனமாக அதை பயன்படுத்துவேன். தன்னுடைய தினச்சரியத்தில் யாரெல்லாம் ஆத்மாக்கள் என்னுடைய தொடர்பில் வராங்களோ அவர்களுக்காக எனக்கு நின்னிடமிருந்து ஆசீர்வாதங்கள் மட்டுமே வெளிப்படும். ஒவ்வொரு ஆத்மாவின் அவங்களுக்கான பார்ட் உள்ளது. ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியான பார்ட் உள்ளது. அவங்க சுயஸ்திதியில் இருந்தாலும் சரி, பரவசத்தில் இருந்தாலும் சரி, நான் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதங்களை கொடுக்க வேண்டும். தன்னுடைய வீட்டில் உள்ளவங்களை அவங்க முன்னாடி எமர்ஜி பண்ணுங்க. அவங்களுடைய அவங்கள நினைங்க, அவங்கள அவங்க முன்னாடி கொண்டு வாங்க. ஒவ்வொரு ஆத்மாக்களுக்கும் இதயபூர்வமாக ஆசீர்வாதங்களை கொடுங்கள். அவர்கள் என்ன தவறு செய்திருந்தாலும் அவர்களை நான் மன்னிக்கிறேன். தன்னுடைய ஆஃபீஸ் ஆகட்டும் அல்லது சென்ட்ரலில் இருக்கக்கூடிய யாரெல்லாம் உதவி செய்யக்கூடிய ஆத்மாக்களோ, ஹெல்ப் பண்ணக்கூடிய ஆத்மாக்களோ, அவங்க எல்லாரையும் என் முன்னாடி கொண்டு வரேன். அவர்களுக்கு அன்பாக, இதயபூர்வமாக அன்பின் கிரணங்களை பரப்புகிறேன். அந்த அன்பான ஆசீர்வாதங்களால் ஒவ்வொரு ஆத்மாக்களுக்கும் பாபாவினுடைய உதவி கிடைத்து கொண்டிருக்கின்றது. முழு நாளிலும்
இந்த ஆசீர்வாதங்களின் வள்ளலாக ஆகி இன்று இரவு வரை நான் கொடுத்து கொண்டே இருப்பேன். இந்த வாழ்க்கை மகிழ்ச்சி ஆனந்தத்தின் வாழ்க்கையாகும். விலை மதிப்பற்ற வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில் இந்த ஒரு அற்புதமான வாய்ப்பு கிடைத்துள்ளது. அனைத்து ஆத்மாக்களுக்கும் சம்பூர்ண தன்மையினுடைய அலைகளை கொடுப்பதற்காக இந்த வாழ்க்கையை ஒவ்வொரு நேரத்தையும் கொண்டாட்டத்திற்கான நேரமாக, பிரபு சந்திப்பின் நேரமாக, பிரபுவுடன் இருக்கக்கூடிய நேரமாக, என்னுடைய பாபாவுடன் சதா காலமும் இணைந்திருக்கக்கூடிய நேரமாக என்னால் மாற்றியமைக்க முடியும். அதற்கான பொன்னான வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. என்னுடைய வாழ்க்கையை இதன் மூலமாக ஆனந்தமயமாக நான் மாற்றுவேன். அது என்னால் முடியும். அதற்கான வாய்ப்பு தான் இந்த சங்கமயுகம். ஓம் சாந்தி. पूर्णमनपूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णश पूर्णमादाय पूर्णमावावशिष्यते என்னுடைய பாபா என்னுடைய பாபா உடைய பாபா சாந்தியின் கடல் என்னுடைய பாபா சக்தியின் கடல் என்னுடைய பாபா அன்பின் கடல் என்னுடைய பாபா மாதத்தின் கடல் என்னுடைய பாபா கருணையின் கடல் என்னுடைய பாபா திரியத்தின் கடல் என்னுடைய பாபா சத்தியத்தின் கடல் என்னுடைய பாபா தூய்மையின் கடல் என்னுடைய பாபா ரூபத்தின் கடல் என்னுடைய பாபா இனிமேல் தன்மையின் கடல் என்னுடைய பாபா என்னுடைய பாபா
என்னுடைய பாபா என்னுடைய பாபா என்னுடைய பாபா என்னுடைய பாபா இரகசியத்தின் கடல் என்னுடைய பாபா அழகின் கடல் என்னுடைய பாபா நூனத்தின் கடல் என்னுடைய பாபா ஏனென்ப